This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. ஸோ குரூப்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பைனியர்னா யாரும் பார்ப்போம். பைனியர்னா ரெண்டையும் கனெக்ட் பண்ற ஆப்ரேட்டர் வந்து பைனியர். அதை வந்து நம்ம நோட் பண்ணுவோம், ஸ்டார் நோட் பண்ணுவோம். அப்போ ஸ்டாரோட டெஃபினிஷன் ஏ ஸ்டார் பி நோட் பண்ணுவாங்க. பைனியர்னா என்னது? ஸ்டார்னா மேபி கனெக்ட் பிட்வீன் பிளஸ் மைனஸ், மல்டிபிகேஷன், டிவிஷன், பவர், மேக்ஸிமம் ஆஃப் 2 எலிமெண்ட்ஸ், மினிமம் ஆஃப் 2 எலிமெண்ட்ஸ் அண்ட் the LCM of 2 elements, HCF of 2 elements, என்ன வேணா வரலாம். மாடுலோ ரூல் கூட வரலாம். சரிங்களா? மாடுலோ, அடிஷன் மாடுலோ அண்ட் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ எது வேணா வரலாம். அதான் வந்து பைனரி ஆபரேட்டர். ரெண்டு எலிமெண்ட் கனெக்ட் பண்ண சிங்கிள் எலிமெண்ட் வரும். சரிங்களா? தட் இஸ் கால்ட் பைனரி ஆபரேட்டரோட மெயின் டெஃபினிஷன். சரியாமா? இஸ் த நம்பர் நோட்டேஷன். இதுதான் நேச்சுரல் நம்பர்னா நம்மளுக்கு வேல்யூ தெரியும். எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். தெரியும் 0, பிளஸ் ஆர் மைனஸ் 1. இதை ஞாபகப்படுத்திட்டே அப்பதான் உனக்கு எக்ஸாம்பிள் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோ. ஹோல் நம்பர் தான் நம்மளுக்கு தெரியும். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 to 1 2 இருந்து ஆகும். ஈவன் நம்பர்னா உனக்கு தெரியும். செட் அப் ஆல் ஈவன் நம்பர் such that n belongs to z. இது வந்து ஈவன் நம்பர் கேஸ். ஆட் நம்பரா தெரியும். 2n plus 1, n belongs to z. செட் அப் ஆல் ரேஷன் நம்பர் உங்களுக்கு ஃபார்மேட் தெரியும். ரேஷன் நம்பரோட ஃபார்மேட் பாத்தீங்கன்னா p பை வெறும் டிவிஷன் மட்டும் தான் இருக்கும். நெகட்டிவ் டிவிஷன் இருக்காது. நெகட்டிவ் டிவிஷன் இருக்காது. நெகட்டிவ் டிவிஷன் இருக்காதுன்னு மீனிங் புரியல. நாட் ஈக்குவல் மைனஸ் p by q எல்லாம் இருக்காது. வரும். மைனஸ் p by q வரும். அத p, q belongs to z ன்னு சொல்லிட்டோம்ல. z என்னது? மைனஸ் வரும் பிளஸ் வரும். சரியா? மைனஸ் வரும் பிளஸ் வரும்டாங்கன்னு பாத்துக்கோ. சரியா? rங்கிறது ரியல் நம்பர். சரிங்களா? cங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து நான் ஜீரோ ரியல் நம்பர், இது வந்து நான் ஜீரோ ரேஷனல் நம்பர். நான் ஜீரோ ரேஷனல் நம்பர், இது நான் ஜீரோ ரியல் நம்பர் அண்ட் நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ஆல்ரெடி தெரியும். ஃபார் எவரி ஆர் ஃபார் ஆல், ஃபார் ஆல் ஆர் ஃபார் ஈச், ஃபார் ஈச். இது இந்த நோட்டேஷனோட பேர். இது தேர் எக்ஸிஸ்ட் ஆர் சம் ஒன். போன ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மோட்ல பார்த்தோம் சம் ஒன். ஓகே, அந்த மாதிரி சஸ்தட் இப்படி நோட் பண்ணுவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. இது சஸ்தட். சரிங்களா? இதுல எது பைனரி ஆபரேட்டர் சொல்லிக்கிறாங்க. பிளஸ்ல பைனரி ஆபரேட்டரா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. n எல்லாமே n, பிளஸ். என்ன மீனிங்? n, பிளஸ் பைனரி, n, z, பிளஸ். இது எல்லாமே பைனரி. இது நாட் பைனரி. இது ரெண்டு நாட் பைனரிங்கிறாங்க. ஏன் இதெல்லாம் நாட் பைனரி ஆகுது? சப்போஸ் 1/2 மைனஸ் 1/2 0. அப்ப 0ங்கிற எலிமெண்ட் இல்லைன்னா இஸ் நாட் பைனரி. அப்ப அதனாலதான் இந்த மூணுலயே வந்து இஸ் நாட் பைனரி சொல்லிக்கிறாங்க. சரியாப்பா? ஓகே. மைனஸ்னா நேச்சுரல் நம்பர்ல வந்து மைனஸ் வருமா? வராது. அதனால நாட் பைனரி. இஜெட்டுக்கு மைனஸ் வரும், கியூக்கு மைனஸ் வரும், ஆருக்கு மைனஸ் வரும், சிக்கு மைனஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே நாட் பைனரி வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா நாட் பைனரி எல்லாத்துக்குமே வந்துடும். சரிங்களா? இதுல என்ன டவுட் இருந்தா மட்டும் சொல்லி பார்க்கலாம். அந்த ஆபரேட்டர் உனக்கு சொல்லிடுறேன். சரியா? டவுட் இல்ல. டவுட் இல்லையா? சரி, அடுத்த பேஜ் போயிடலாமா? இது குரூப்போட டெஃபினிஷன். மற்ற குரூப்புக்கு 4 ப்ராப்பர்ட்டி இருக்கும். அடிஷனல் ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷனா அது பேர் அபிலியன் குரூப். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி தெரியும். இங்க பாருங்க ஜிங்கிறது நோட் பண்ணுவாங்க. ஜி, ஸ்டார் இஸ் எ குரூப்னா சோ ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. என்னென்ன ப்ராப்பர்ட்டி? க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ். இதே ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணா ஆப்னா செமி குரூப். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்பர்ட்டி யூஸ்னா முக்கால்னா மோனாய்டு. முக்கால்னா மோனாய்டு. 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இஸ் எ குரூப். 5 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இஸ் எ அபிலியன் குரூப். ஓகே, நேம் நான் வச்சு இன்வெர்ஸ் கடைசில வந்து காமிடேட்டிவ் லா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா அபிலியன் குரூப். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டுனா செமி குரூப். ரெண்டு ப்ராப்பர்ட்டி மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா. சரியா? சரி, சப் குரூப்னு இங்கேயே சொல்லிடுறேன். சப் குரூப் செமி குரூப் நீ ஆல்ரெடி கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கிற. சப் குரூப்ங்கிறது என்னன்னா குரூப் தான். சப் குரூப்னாலும் 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? now இருக்குதா? S is a subset of G and also S satisfy first 4 property. First 4 property
then S is called a subgroup. Then S is called a subgroup. சரியாப்பா? இது செமி குரூப்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி. ரெண்டு குரூப்போட டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோ. ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ்னா ஆட்னா செமி. சப்செட்டா இருந்து நல்லா பாத்துக்க, சப்செட்டா இருந்து சேம் ஆபரேட்டர். நான் அது ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன் நடத்தும்போது. சப்செட்டா இருக்கணும் அண்ட் எஸ்க்கு சேம் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஆச்சுனா தான் அது வந்து சப் குரூப். இல்லனா இஸ் நாட் ஏ சப் குரூப். சரியாப்பா? ஆர்டர் ஆஃப் தி குரூப்னா என்னது? எத்தனை எலிமெண்ட் இருக்கு? இது தெரியும் சார். சரியா? இப்ப G = இது கேட்டாங்க கேட்பாங்க பாருங்க 2 4 8 10 இந்த மாதிரி இதுனா 10 இந்த மாதிரி இதுனா ஆர்டர் ஆஃப் G எவ்வளவு இருக்கும் போது 5 இருக்கும் போது. சரிங்களா? 4 2 3 4 சாரி நான் 6 விட்டுட்டேன் நான் 4. சரிங்களா? ஓகே. சரி இப்போ செமி குரூப் ஆல்ரெடி சொன்னோம்னா செமி குரூப் டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. செமி குரூப்னா என்னது? ரெண்டு ப்ராப்பர்ட்டி. மோனாய்டுனா என்னது? மூணு ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் அழகா கொடுத்துக்கறாங்க பாருங்க. n, என்ன சொல்லிக்கிறாங்க? is not a monoid. ஏன் ஐடென்டி லா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாதாம். ஐடென்டி லா வந்து கண்டிப்பா வராதாம். 0ங்கிறது ஐடென்டி எலிமெண்ட். நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் பிளஸோட ஐடென்டி எலிமெண்ட் வந்து 0, மல்டிப்ளிகேஷன் ஐடென்டி எலிமெண்ட் 1. ஓகே. அப்ப இந்த 0ங்கிற எலிமெண்ட் அடிஷன் மல்டிபிள் இருக்கும். அப்ப அடிஷன் இருக்கும் நேச்சுரல் நம்பர்ல. பட் இங்க 0ங்கிற எலிமெண்ட் இருக்காது. நேச்சுரல் நம்பர்ல இருக்காது. அதனால இஸ் நாட் a monoid. monoid இல்லாதனால இது என்னது? செமி குரூப். சரிங்களா? ஓகே. இது மல்டிப்ளிகேஷன் தான். n, n, ஸ்டார். இப்ப ஸ்டார்னா என்னது? மல்டிப்ளிகேஷன் வச்சுக்க இது பவர் ரூல் அப்ளை பண்ணிக்கிறாங்க. பாருங்க பவர் ரூல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியாப்பா. இதுக்கு அசோசியேட்ல சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படினா ஆகாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. சரிங்களா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆகும் பட் அசோசியேட்டட்ல ஆகாது. நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். டே க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆல்றது அத்தனமே பாத்தீங்கன்னா ஒரு 95% ப்ராப்ளம் அசோசியேட்டிவா இருக்கும். ஆகுதுங்கறேன். பட் பவர் ரூலுக்கு வந்து இது ஆகாது. சரியா? அந்த ப்ரூஃப் பேஜ் போட்டு காட்டிக்கிறேன் பாருங்க. ஐடியா புரியுதா? ஓகே. பவர் ரூலுக்கு என்ன ஆகாது? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். அசோசியேட்ல ஆகாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து இது கேட்டாலும் கேட்டுருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. அதனால சொல்றேன் பவர் வந்துனா இஸ் நாட் மோனாய்ட், இஸ் நாட் செமி குரூப், இஸ் நாட் குரூப், இஸ் நாட் அப்ளைன் குரூப். பவர் ரூல் வந்து செக் பண்ணிட்டு தான் போடணும். சரியா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாரு. கிளியரா? ஓகே. சரி இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் குரூப் எதெல்லாம் மோனாய்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டா சரி இதெல்லாம் உங்களுக்கு செட் பண்ணிடுறேன் பாத்துக்கோ. சரியா? ஓகே சார். உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்க பார்த்தீங்கன்னா n, னா செமி குரூப். ஈவன் நம்பர் நல்லா பாத்துங்க. இது வந்து ஈவன் நம்பர். ஈனா ஈவன் நம்பர். ஈவன் நம்பர், னா குரூப் எல்லாமே குரூப் ஆகுது. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆகலனா இஸ் நாட் ஏ குரூப். சரியா? இஸ் நாட் க்ளோஸ்னா இஸ் நாட் ஏ ப்ரோவர். எதுமே கிடையாது. செமி குரூப்பும் கிடையாது. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆனது செமி குரூப் மோனாய்டு வரும். அப்ப இது பாத்தீங்கன்னா q, q நான் ஜீரோ எலிமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா இது எதுவுமே அங்க செமி குரூப் கிடையாது, மோனாய்டுங்கிறது எதுவுமே கிடையாது. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரிங்களா? இது நம்மள ஏமாத்துறதுக்காக கேட்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரியா? ஓகே சார். நான் ஆல்ரெடி டிவிஷன் லாக்கு சொன்னேன். பவர் லாக்கு என்ன சொன்னேன்? பவர் லா வந்ததுன்னா இஸ் நாட் ஏ அசோசியேட்டிவ். அதே மாதிரி என்னது? டிவிஷன் லாக்கு சொல்லிக்கிறாங்க. பாருங்க டிவிஷன் லாக்கு என்ன சொல்லிக்கிறாங்க? நாட் அசோசியேட்டிவ், நாட் அசோசியேட்டிவ், நாட் அசோசியேட்டிவ். ஏன்? டிவிஷன் டிவைடட் பை 0 டஸ் நாட் எக்ஸிஸ்ட். கரெக்ட்டா? அப்ப 0ங்கிற எலிமெண்ட் வராது. 0ங்கிற எலிமெண்ட் இல்ல. சரியா? ஓகே சார். இது டிவிஷன் வந்து எந்த ப்ராப்பர்ட்டியுமே சாட்டிஸ்ஃபை செமி குரூப்போ மோனாய்டோ எதுவுமே கிடையாது. இங்க பாருங்க இங்க கொடுத்துக்கறாங்க பாருங்க. அழகா கொடுத்துக்கறாங்க பாருங்க டிவிஷன் லாக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. அப் டு இது வரைக்கும் என்னது? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இருக்காதுங்கறான். இதுக்கு மேல என்னது? அசோசியேட் ப்ளஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேப்பா? இந்த டேபிள் சூப்பரான டேபிள். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரியாப்பா? ஓகே சார். ஓகே. அடுத்து பார்த்தலாமா? இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுங்க? இது டைரக்ட்டா தெரியுது. இது க்ளோசர் z இன்டிஜர். கரெக்ட்டா? ஆமா சார். இன்டிஜர். அப்ப என்னது? டைரக்ட்டா இது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். அசோசியேட்ல அடிஷன் தான். அடிஷன் நீ செக் பண்ணிக்கோ. அசோசியேட்லவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். செக் பண்ணிக்கோ. ஓகே. ஏன்னா நார்மல் அடிஷன் நமக்கு தெரிஞ்சது பவர் வரக்கூடாது, டிவிஷன் வரக்கூடாது. மத்தபடி மேக்ஸिमम சாட்டிஸ்ஃபை ஆகும். செக் பண்ணி பாத்துக்கோ. சரியா? ஓகே சார். ஐடென்டி எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிப்ப? for every a, b belongs to z there exists e such that a star e இங்க a, b தேவையில்லை. a மட்டும் தான் தேவை. a star e equal to a. அப்போ a plus e plus 2 is equal to a. a plus e அப்போ e equal to minus 2 which belongs to z. e belongs to minus 2 belongs to which e. belongs to z. Super, very good, correct answer. அடுத்தது inverse law. Inverse law. a star belongs to z. There exists e such that a into a star is equal a into a inverse is equal to minus 2.
அப்ப A inverse is equal to minus 2 by A. Okay. A inverse is equal to minus 4 by A. minus 4 minus A. Minus A. minus 4 minus A. Okay, sir. அப்ப Which இன்னொரு belongs சொல்லுங்க. to Z. ஏன்னா அடிஷனும் சப்ட்ராக்ஷன் என்ன பண்ணாலும் Zல வந்துரும். ஓகேவா? அடுத்தது காம்படிட்டிவ்ல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்படியே கொடுக்கணும் காம்படிட்டிவ்ல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகே சார். சரி, அப்படியே இன்ஃபினிட் அப்படினு கொடுக்கணும். என்னது? Z is infinite. Z is infinite. Therefore C infinite அப்படினு கொடுக்கணும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन. இது எப்படி போடுவ? இது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். கரெக்ட்டா? A plus B root 2 by A வா? இது such that ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். இந்த நோட்டேஷன் வந்து என்ன? such that. ஓகே. ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் நடத்தும்போது p plus root 2, a, b belongs to q. இதனோட மீனிங் தான் அவன் such that கொடுக்கிறதுக்கு இப்படி கொடுத்துக்கலாம். சரி, அதுக்கு இது மறந்துடாத. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணனும். ஆயிரும். அடிஷன் வந்துரும். ஓகே. ஆயிருமா? எதுல வரும்? g ல வரும். q ல வராது. ஏனா ரூட்ங்கிறது இரேஷனல் நம்பர். இங்க பாருங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ab தான் ரேஷனல் நம்பர் இருக்குது. பட் gங்கிற செட் இந்த ஃபார்மேட். அப்ப இது என்னது? இரேஷனல் நம்பர். கரெக்ட்டா? அப்ப a plus b root 2 belongs to மறக்காம g ன்னு போடு. q ன்னு போட்டா தப்பு. g ன்னு போடணும், a, b belongs to q ன்னு போடணும். சரியா? ஓகே. அப்ப closed property satisfies, no problem. associate law number வந்து இந்த ஃபார்மேட் இருக்கணும். associate a, b sir belongs to q னா ரேஷனல் நம்பர் சார். ஆமா, q னா ரேஷனல் நம்பர். ரேஷனல்னா 1/2 அதெல்லாம் இருக்குமா? அதெல்லாம் இருக்கும். p/q இருக்கும். இது ரேஷனல் நம்பர். not equal to 0. இப்போ a வேல்யூ -1, b வேல்யூ 1 போட்டா -1 + 1/√2. 1 இல்லடா, 1 * √2 டா. அப்ப -1 + √2. ஓகே. அப்ப gங்கிற எலிமெண்ட் என்ன இருக்கு? இந்த ஃபார்மேட் இருக்கணும். gங்கிற எலிமெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். g = 1 + 1√2 ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகேவா? ஏன்னா 1/2 + √2/2. ஏன்னா a bங்கிறது ரேஷனல் நம்பர். எப்படி வேணா இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். 0 + 0√2. 0ங்கிற எலிமெண்ட் பாசிபிள். கரெக்ட்டா? ஓகே. எப்படி வேணா இருக்கலாம், பாத்துக்கோ. சரியா? பட் √2 ஃபார்மேட்டுக்கு எனக்கு வேணும். √2 ஃபார்மேட்டுக்கு வேணும். பண்ணிக்கணும். சரியா? அப்ப அசோசியேட்ல வருதா செக் பண்ணிக்கடகனே. a star b star c equal to a star b star c. அப்ப என்ன கிடைக்குங்க? a plus b √2 star c equal to a star b plus c √2. கரெக்ட்டா? அப்ப இது ஏங்கிற எலிமெண்ட். அப்ப என்ன வரும்? a plus b √2 plus c √2 plus c is equal to a plus b plus a plus root. எங்க c ரூட் வருமா? a plus root 2b plus 2c. ஓகே, थैंक यू. √2. அப்ப இது காமன் எடுத்தா கிடைக்கும் a plus b plus c √2 ன்னு வரும். கரெக்ட்டா? அதே மாதிரி இங்க சொல்ல பார்க்கலாம். a plus root 2b plus c √2. கரெக்ட்டுங்களா? √2 into √2 வா? not equal னு வருது. not equal னு வருது. கரெக்ட்டா? அப்ப not equal னு வருது. அப்ப இஸ் நாட் satisfied. கரெக்ட்டா? அசோசியேட்ல கேர்ஃபுல்லா போடணும். கரெக்ட்டுங்களா? சோ கன்ஃபார்ம் not satisfied தான் வரும். ஆமா, இங்க மல்டிப்ளிகே ஆகுதுல. ரெண்டாவது எலிமெண்டோட √2 பண்ணனும். இத ரெண்டாவது எலிமெண்ட். அப்ப இதோட √2 மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? மாறி வருது. p க்கு √2 வருது. அப்ப நாம இங்க இத பண்ணிட்டோமா? இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது ரெண்டாவது எலிமெண்ட். கரெக்ட் தான். அப்ப நாட் ஈக்குவல் தான் வருது. சரியா? அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து போடுங்க. அதனால சொன்னா அசோசியேட்ல செக் பண்ணி பார்த்து போடுங்க. சரியா? அப்ப அசோசியேட்ல ஆல்ரெடி என்னது? இஸ் நாட் ஏ குரூப்னு எழுதிக்கோ. சரியா? ஓகே சார். அதே மாதிரி ப்ரூவ் பண்ணீங்க. இட் இஸ் நாட் ஏ குரூப்னு எழுதிக்கலாம். அது ஓகே. சார், எனக்கு அந்த லெஃப்ட் கோசெட் ரைட் கோசெட்ல ஒரு சம் மறந்துட்டேன் சார். அது உங்களுக்கு பண்ணிக்கலாம். இந்த எலிமெண்ட் ஓகே பண்ணிக்கலாம் டக்கன. அவ்வளவுதான். 2 10 வரைக்கும் கிளாஸ் இருக்கு, பண்ணிக்கலாம்.
இது ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். எடுத்து நோட் ரெஃபர் பண்ணிக்க. இது ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இது பண்ணிருக்கோம். இருக்கு நான் இருக்கு. அது பாருங்க நம்ம இம்பார்ட்டன்ட் ஆல் ரேஷனல் நம்பர் ஜிங்கற என்னங்கற ஆமா சார். இது 1 - a ன்னு வரும். சோ வேர் a not equal to 1 minus 1 g equal to q minus 1 சரிங்களா? சோ அடுத்த ஐடியா இந்த ஃபங்க்ஷன் வச்சு போடுறது கொஞ்சம் காம்போசிட் ஃபங்க்ஷன். இது உனக்கு மெட்டீரியல் அனுப்புற கொஞ்சம் பாத்துக்க ரெஃபர் பண்ணிக்க சரியா? ஓகே. சோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் இல்ல சார். காம்போசிட் ஃபங்க்ஷன் தெரியுமா? நான் வேணா ஒரு ஃபங்க்ஷன் போட்டு காட்டுறேன். இல்ல ஃபங்க்ஷன் எல்லாம் இல்ல எக்ஸாம்க்கு. ஃபங்க்ஷன் இல்லையா? ஆக்சுவலா இது குரூப் வச்சு பண்ணனும்டா. பாருங்க அப்படியே குரூப்னு ப்ரூவ் பண்ணனும். ஃபங்க்ஷன் வச்சு அப்படியே ப்ரூவ் பண்ணனும். இது ஆல்ரெடி ஃபங்க்ஷனே இல்ல. ஓகே थैंक यू. அது முடிச்சலாம். சரி அடுத்து மாடுலோ. மாடுலோ என்ன வருதுடா? z7 ஒன்னு பண்ணிக்கலாம். 0 எலிமெண்ட் கிடையாது. கரெக்ட்டா? ஓகே. அப்போ 1 ல இருந்து எழுதணும். 1 ல இருந்து எழுதணும். 1 2 3 4 5 6 அவ்வளவுதான். டேபிள் ஃபார்முலா என்ன கேக்குறான்? மல்டிப்ளிகேஷன் மாடுலோ கேக்குறான். மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 7 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 அவ்வளவுதான். மல்டிப்ளை பண்ணி போட்டு போங்க கடகடன்னு. 1 2 3 4 5 6 2 4 6 8க்கு 1 10க்கு வந்துட்டு 3 12க்கு வந்துட்டு 7 plus 12 minus 7 5 அடுத்தது 3 6 2 15 வந்துட்டு 1 1 சார். இப்போ வாங்க 15 வருதுல 1 அப்புறம் 18 வந்துட்டு 4 4 1 5 2 6 3 5 3 1 6 4 4 5 5 25 25 னா 4 2 2 சார். போட்டு 6 5 4 3 2 1 சரி. நான் என்ன சொன்னேன்? டேபிள் முடிக்கும்போது ஐடென்டிட்டி எலிமெண்ட்ங்கிறது எல்லா எலிமெண்ட்ஸும் உள்ள இருந்துச்சுன்னா இட்ஸ் a group. it is associative க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. closure property அப்புறம் associative over multiplication satisfies the table. அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி எலிமெண்ட் எப்பவுமே மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன சொல்லிக்கிறேன்? 1. அதே 1 எடுத்தா அதே எலிமெண்ட் கிடைக்கும். கரெக்ட்டா? எல்லாத்தையும் போட்டு காட்டணும் அவசியம் கிடையாது. ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஈக்குவல் டு 1 1 belongs to z7 சரிங்களா? z7 அப்போ 1 ஓட இன்வெர்ஸ் 1 2 ஓட இன்வெர்ஸ் 4 3 ஓட இன்வெர்ஸ் 5 4 ஓட இன்வெர்ஸ் 2 5 ஓட இன்வெர்ஸ் 3 6 ஓட இன்வெர்ஸ் 6 therefore it is a group. ஓகே சார். கிளியரா? அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப் வந்து இருக்குதுன்னு இல்லைன்னு சொல்லிக்கிற பாத்துக்கோ சரியா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப் என்னன்னா ஒரு 3-4 தெரிந்த இம்பார்ட்டன்ட். ஐடென்டிட்டி எலிமெண்ட் எத்தனை இருக்கும்? ஒண்ணே ஒன்று தான் இருக்கும். அதான் அவன் சொல்லிக்கிறான். ஐடென்டிட்டி எலிமெண்ட் எத்தனை இருக்கும்? ஒரே ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான் இருக்குறாங்க. சப்போஸ் ரெண்டு ஐடென்டிட்டி எலிமெண்ட் இருக்குதுன்னா என்ன மீனிங்? e star e2 சேம் e2. இங்க என்ன சொல்லிக்கிறாங்க? e1 இஸ் ஐடென்டிட்டியா இருந்தா இது என்னது? e2 இருந்தா ஐடென்டிட்டியா என்னது? e2 ஐடென்டிட்டியா இருந்தா e1 வரும். அப்ப ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவல்ங்கறாங்க. சரிங்களா? இது 1 மார்க் 2 மார்க்ல கேட்பாங்க. உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் கிடையாது. அதை பாத்துக்கோ. சரியா? அடுத்து என்னது? இந்த இன்வெர்ஸ் எலிமெண்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஈச் எலிமெண்ட்டுக்கு என்ன இருக்கும்? யூனிக்கா இருக்கும். அதாவது a னா a இன்வெர்ஸ் வரும். b னா b இன்வெர்ஸ் வரும். சரிங்களா? அந்த மாதிரி தான். சப்போஸ் ரெண்டு இன்வெர்ஸ் இருக்குதுன்னு எடுத்துட்டா என்ன ஆகும்? a star a1 a1 star a என்ன கிடைக்கும்? e கிடைக்கும். a2 star a star a2 a2 star a அப்போ a1 star a equal to a2 star a அப்போ a1 equal to a2 அப்போ ரெண்டு ஈக்குவல் பண்றாங்க. ஈக்குவல் பண்ணா என்ன கிடைக்குது? a1 equal to a2 னு a1 equal to a2 னு. சரியா? அதனால ரெண்டு இன்வெர்ஸ் ஒரு யூனிவர்ஸ் இருக்கும். சரிங்க. ஒரு எலிமெண்ட்க்கு ஒரு இன்வெர்ஸ் இருக்கும். சரியாப்பா? உனக்கு மேபி கேன்சலேஷன் லா கேட்கலாம். கேன்சலேஷன் லா என்ன ஆகுது பாருங்க. a star b equal to a star c implies bc. ஓ a கேன்சல் ஆயிடுச்சு.
லெஃப்ட் B கேன்சலேஷன் star A equal to C star A னா B equal to C னு வரும். ரைட் ரைட் கேன்சலேஷன். கேன்சலேஷன். இது லெஃப்ட் இது ரைட். ப்ரூஃப் எப்படி பண்ற பாருங்க. லெஃப்ட்னா A லெஃப்ட் சைடுல இருந்தனால லெஃப்ட் கேன்சலேஷன். இங்க வந்துட்டு A ரைட் சைடுல இருக்கனால ரைட் கேன்சலேஷனா? ஆமாடா வேணும் ஆமா. அப்போ A star B equal to A star C. இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்றாங்க. ரெண்டு பக்கம் லெஃப்ட் Multiply சைடு with inverse. Okay. A inverse star A அசோசியேட்ல அப்ளை பண்ணிக்கிறாங்க. இதுக்கு வந்து okay. அசோசியேட் A inverse star A star C. அப்ப A inverse star A equal to E. Okay. E star B equal to E star C. B equal to C. அதே ப்ரூஃப் தான் ரைட் ஹேண்ட் ப்ரூஃப். கரெக்ட்டா? Okay sir. சரி. Yes sir. இந்த क्वेश्चन தான் உனக்கு கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन நீ அனுப்புன क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்காங்க. எது இது? இதுக்கு 5 மார்க் கொடுத்திருந்தாங்க. ஓ. இட்ஸ் ஓன் இன்வெர்ஸ் ஈக்குவல் இதுன்னு கொடுத்திருந்தாங்க பாருங்க. இது இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க பாத்துக்கோ. சரியா? எப்படி கொடுத்திருக்காங்க? G வந்து அப்ப இத அனுப்பிருங்க. நான் இந்த ப்ரூஃப் மட்டும் எழுதி வச்சிட்டு போய்க்கிறேன். நான் அனுப்பிடுறேன். வெயிட் பண்றதா இப்ப எழுதுறியா அனுப்புட்டா? இல்ல அனுப்பிருங்க. நான் ஈவினிங் எழுதிறேன். நான் எழுதிறேன். சரியா? இப்ப A இன்வெர்ஸ் ஓல் இன்வெர்ஸ் ஈக்குவல் என்ன? A. அப்ப என்னது? G is a proof. அப்ப A இருக்குன்னா A இன்வெர்ஸ் G ல இருக்கும். கரெக்ட்டா? G ல இருக்கும். அப்ப A இன்வெர்ஸோட இன்வெர்ஸ் இங்க இருக்கு G ல இருக்கு. கரெக்ட்டா? கரெக்ட்டாப்பா? அப்ப அதெல்லாம் சொல்லிக்கலாம். A இன்வெர்ஸ் இருக்குதுன்னா அதோட இன்வெர்ஸ் அதுல இருக்கும். அப்ப ஃபார்முலா என்ன? A star A inverse E star A inverse is equal to E. A inverse ஓட வேல்யூ என்ன? A inverse. அப்ப என்னது? A star கரெக்ட்டா? ஓகே. A inverse ஓடது A inverse star A inverse whole inverse எழுதலாமா? ஈக்குவல் என்னன்னா E எழுதலாமா? ஏன் A ஓட இன்வெர்ஸ் வந்து A இன்வெர்ஸ் A இன்வெர்ஸ் A ஓட இன்வெர்ஸ் இன்வெர்ஸ் இல்லடாகனே சாரி. நான் சொல்றது A ஓட இன்வெர்ஸ் A இன்வெர்ஸ் கரெக்ட்டா? ஆமா சார். அவதான் எழுதிக்கிறான் A star A inverse A star A inverse equal to E கரெக்ட்டா? ஓகே A ஓட அப்ப A inverse star A inverse the whole inverse is equal to A inverse A inverse equal to A equal to E. அப்ப A star A inverse is equal to whole inverse star E equal to E கரெக்ட்டுங்களா? அப்ப ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கிறாங்க. E தானே ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட்டாப்பா? இல்ல அவங்க வேற ஏதோ பண்ணிருக்காங்க. இல்ல ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கிறாங்க பாரு. A star A inverse equal to இது ரெண்டையும் கம்பைன் ஓகே. A star A inverse is equal to A inverse the whole inverse star A inverse. அத ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கிறாங்களா? அப்ப ரெண்டு E தானே A equal to yes A equal to A inverse the whole inverse. அவ்வளவுதான். Cancellation. Right cancellation. A inverse is equal to A inverse the whole inverse. Okay. இது ரிவர்ஸ் லா. ரிவர்ஸ் லாக்கு இதே ஐடியா தான். ரிவர்ஸ் லானா என்னது? நல்லா பாத்துங்க. A star B whole inverse equal to B inverse star A inverse. இது ரிவர்ஸ் லா. ஓகே. G வந்து குறிப்பிட்டீங்கல. அப்ப A ஓட இன்வெர்ஸ் B ஓட இன்வெர்ஸ் உள்ள இருக்கும். கரெக்ட்டா? அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்றாங்க. அப்ப இது என்ன மீனிங்னா A star B whole கரெக்ட்டா? இதனோட இன்வெர்ஸ் கரெக்ட்டாப்பா? A star B the whole inverse equal to E னு ப்ரூவ் பண்ணனும். கரெக்ட்டா? ஓகே. இதே ஃபார்முலா. ஆமா A star A inverse is equal to E னு ஃபார்முலா இருக்கு ஐடென்டிட்டி. அப்ப நம்ம இது ஈஸியா ப்ரூவ் பண்றது என்ன? A star B star B inverse star A inverse equal to E னு ப்ரூவ் ஆயிருச்சுனா இது ரெண்டு ஈக்குவல். கரெக்ட்டா? ஓகே. கரெக்ட்டா தப்பா? கரெக்ட் சார். இது கேட்பாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. அப்ப என்னது? நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இத பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அசோசியேட் லா அப்ளை பண்ணுங்க. P star B inverse star A inverse. கரெக்ட்டுங்களா? அசோசியேட் லாடா பிராக்கெட் மாத்தி போடுறேன். A star B star B inverse star A inverse. ஆமா. அப்ப A star E A equal to E star E E star E is equal to E. இப்படி தான் எழுதணும் பாத்துக்கோ. A star E equal to A star A inverse that is equal to E. அப்ப என்ன பாசிபிள்? இது ரெண்டு ஈக்குவல்னு இருக்கும். கரெக்ட்டா? இது ரெண்டு ஈக்குவல்னு இருக்கும். அதான் ப்ரூவ். அந்த E என்னாச்சு? 1 னு மல்டிப்ளிகேஷன் அப்ப 1 இல்ல. ஆமா. இது ஸ்டார்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. சரியா? சார் அங்க ஏன் E காணாம போயிடுச்சு? அதான் எங்கடா? A star E star E என்ன? A star E ஐடென்டிட்டி லாடா கண்ணே. ஐடென்டிட்டி லா என்ன சொல்றது? A star E E star A equal to என்ன? A. ஆமா. again A star A inverse வந்து E. கரெக்ட்டா? ஓகே. அப்ப நம்ம இப்படி எடுத்து போட்டோம்ல. அடுத்து இதே மாதிரி இப்படி எடுத்து போடுவோம். இதுக்கு என்னது? அசோசியேட்ல அப்ளை பண்றாங்க. E ன்னு மாறிடும். அப்ப திரும்ப அப்ளை பண்றீங்க E ன்னு மாறிடும். அப்ப ரெண்டு லெஃப்ட்க்கு ரைட்டுக்கு ரெண்டுக்குமே satisfy. therefore
A star B whole inverse equal to B inverse star B A. inverse star A inverse. நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளவுதான் முடிஞ்சது. 5 ப்ராப்பர்ட்டி என்னமா இருக்குது, 5 ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் பாத்துக்கோ. சரியா? ஓகே. எனக்கு டவுட் இருக்குதா? நோ. சரி, இதுதான். இது என்ன கொடுத்துருக்காங்க பாரு. இந்த ப்ரூஃப் தான் உனக்கு கேட்க சான்ஸ். இதுதான் கேட்கல உனக்கு. ஆக்சுவலி நீ அனுப்புன क्वेश्चन பேப்பர்ல இது கேட்கல. இந்த ப்ரூஃப் கேட்க சான்ஸ் இருக்குது தியரத்துல. சரிங்களா? தியரம் இல்ல, தியரத்துல இது கேட்க சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரியாப்பா? நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், சப் குரூப்னா எத்தனை ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும்னு? 4 குரூப். கரெக்ட்டா? 4 3 தான் மோனாய்டு. C S is a subset of G னா S வந்து சப் குரூப்னு சொல்றோம்னா கரெக்ட்டா? 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆமா. G, ஸ்டார் குரூப்பா இருந்தா G, ஸ்டார் குரூப்பா அப்போ S, ஸ்டாரும் வந்துட்டு சப் குரூப் பண்ணணும். கரெக்ட்டா? இதுக்கு ஈஸியா சொல்றான், நீ 4 ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ண வேண்டாம். எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான் போதும், அது வந்து நான் சப் குரூப்னு சொல்லிடுவேன். எந்த ப்ராப்பர்ட்டி? A ஸ்டார் B இன்வெர்ஸ் belongs to S ன்னு ப்ரூவ் பண்ணாவே அது Sங்கிறது என்ன ஆயிடும்? சப் குரூப் ஆயிடும் அப்படிங்கறோம். புரியுதா? 4 ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணனும்னா, ஏன்னா ஆல்ரெடி G, ஸ்டார் குரூப் ஆயிடுச்சுல, சரி குரூப்பா இருக்குது. நான் அதுல இருந்து எலிமெண்ட் கலெக்ட் பண்ணிட்டேன். கலெக்ட் பண்ண செட்ல வந்து எனக்கு ஏவும் ஒரு B இன்வெர்ஸ் எலிமெண்ட்டும் இருக்குதுன்னா, அது belongs to G ஆ இருக்குதுன்னா, அப்ப வந்து சரி S ஆ இருக்குதுன்னா, S ல இருக்கும். belongs to S ஆ இருக்குதுன்னா, therefore is a group. ஓகே. இது வந்து நம்ம ஈஸியா ப்ரூவ் பண்றது. சப் குரூப்புக்கு வந்து ஈஸியா ப்ரூவ். 4 ப்ராப்பர்ட்டி உட்கார்ந்து ப்ரூவ் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி Gங்கிறது குரூப் தெரிஞ்சுச்சுல. அப்ப அதுல இருக்கிறது நீ இத மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனா போதுங்கறோம். சரியாடா கண்ணு? அதுதான் இந்த ப்ரூஃப் வந்துருது. சிஸ்டம் கோ த்ரூ பண்ணிக்கோ. என்ன சொல்றான்? G, star is a group and S is a subset to prove. ஓகே? இது வந்து அசீவ் பண்ணிக்கலாம். கான்வர்ஸ்லி இது வந்து ஃபர்ஸ்ட் அசீவ். சரியா? இது வந்து உங்க சாரோட நோட்ஸ் வந்து எடுத்ததுதான். இது அசீவ் பண்ணிட்டா இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணனும். சரிங்களா? S is a subset star be a group, S is a subset of G. என்னப்பா? For any A, B belongs to S, A star B inverse belongs to S is a subgroup. ஓகே. அப்ப B க்கு இன்வெர்ஸ் இருக்குமா? ஆமா, அதுவும் வந்து சப் குரூப்லயே இருக்கும். சப் குரூப்ல இருக்கும். கரெக்ட்டா? அதோட இன்வெர்ஸும் சப் குரூப்லயே இருக்கும். சரி. அப்ப இது க்ளோசர் ப்ராப்பர்ட்டியா? எனி 2 எலிமெண்ட் A star B இருக்குல, B inverse belongs to S னா இது என்ன க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. சாட்டிஸ்ஃபை ஆகுமா சப் குரூப்பா இருந்தா? அப்ப இது சாட்டிஸ்ஃபை. ஓகே. சரி, இப்ப கான்வர்ஸ் யார் எடுப்பா? கான்வர்ஸ் வந்து இது ட்ரூனா S வந்து சப் குரூப்னு ப்ரூவ் பண்ணனும். சரிங்களா? ஓகே. அவன் அத சொல்றான். Conversely assume that this one, then you want to prove that S is a subgroup. சரிங்களா? அப்ப என்ன தெரியும்? S is a non-empty set. ஏன்னா non-empty set இருந்தா அதெல்லாம் பாசிபிள், இல்லனா பாசிபிள் கிடையாது. ஓகே. சரியா? அப்ப there exists A in S, hence A star A inverse is also belongs to S. எதனால? empty set, non-empty set இருக்கனால. சரிங்களா? அப்ப என்ன? therefore E belongs to S. கரெக்ட்டா? A star A என்ன? E தானே? அப்ப E சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப A இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆகுதா? அப்ப A இன்வெர்ஸ் எலிமெண்ட் எக்ஸிட் ஆகுறனால நமக்கு என்ன ஆச்சு? A இன்வெர்ஸ் எலிமெண்ட் பாசிபிள். சரியாப்பா? ஓகே. இப்போ என்ன சொல்றீங்க? சேம் A, B belongs to S, then A star A B inverse is belongs to S. கரெக்ட்டா? அப்ப இன்வெர்ஸ் எலிமெண்ட் வேணும்ல? அப்ப A star B inverse star whole inverse ஆல்ரெடி தெரியும். B inverse whole inverse என்ன தெரியும்? ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிக்கிற B ன்னு. கரெக்ட்டுங்களா? B inverse whole inverse equal என்ன? ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிக்கல B ன்னு. அது சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இது சாட்டிஸ்ஃபை ஆன மீனிங் என்ன? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அது ஓகே. அப்ப என்னாச்சு? இன்வெர்ஸ் வந்துருச்சு, ஐடென்டிட்டி வந்துருச்சு, and also க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. சரிங்களா? அப்ப இது வந்தா மேக்ஸிமம் அசோசியேட் லாவும் சாட்டிஸ்ஃபை ஆகும் சொல்றீங்க. பவர் ரூல் மட்டும் தான் ஆகாது. மத்தபடி இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்ட்டுங்களா? ஓகே. S, star is a subgroup. ஓகே. இந்த क्वेश्चन கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரியாப்பா? சரி, இப்போ இந்த நீங்க அனுப்புற இந்த ரிவிஷன் PDF இந்த மட்டும் ப்ரூஃப் படிச்சா போதும்ல? ப்ளஸ் அந்த ரெஃபரன்ஸ் போதும். உங்க இந்த PDF ல தான் உங்க சார் அனுப்புற PDF தான் அது. நான் எதுவும் எக்ஸ்ட்ராவா பிட் பண்ணல. சரியா? நான் இது மட்டும் படிச்சுக்கிறேன். இது கேட்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா உங்க சாரோட PDF ல இருக்குது. and also 3 क्वेश्चन கேட்டிட்டாங்க. மேபி கேட்ட क्वेश्चनே கேட்கலாம். கரெக்ட்டா? லெக்ராஞ்ச் தியரம் கேட்டிட்டாங்க. இல்ல லெக்ராஞ்ச் தியரம் பேஸ் பண்ணி 2 क्वेश्चन சால்வ் பண்ணனும்ல, அது கூட வரலாம். ரைட் क्वेश्चंस லெஃப்ட் क्वेश्चंस நாம படிச்சோம்ல. அதான் சார். அது வர சான்ஸ் இருக்கு. சரியா? அது வரலாம், இல்ல இது வரலாம். என்னை பொறுத்தவரைக்கும் அது வரும், இல்ல இது வரும்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே.
லெக்ரான்சி எடுத்து போயிட்டுட்டாங்க. லெக்ரான்சிக்கு முன்னாடி 2 தியரம் இருக்கும் பாரு. நான் ஆல்ரெடி நடத்திக்கிறேன். அந்த 2 தியரம் இல்லைன்னா இந்த தியரம் கேட்கலாம். இல்லைன்னா கேட்ட கொஸ்டினையும் கேட்கலாம். சரியா? இந்த கேட்ட கொஸ்டின் தான் இங்க இன்சர்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இங்க பாத்தீங்களா காம்படிட்டிவ் மோனோடைனாவும் மோனோடைன்னு சொல்லிக்கிறேன். கரெக்டாப்பா? ஸோ தட் இப்போ நம்ம இது போட்டோம்ல குரூப் ஓன் இன்வெர்ஸ் இஸ் சேம் மஸ்ட் பி தான் அப்படின்னு குரூப். சரிங்களா? அதாவது மீனிங் என்னன்னா ஏ ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் என்னங்கிறாங்க அப்படின்னு குரூப்புங்கிறாங்க. சரியா? அதுவும் இப்பதான் பண்ணோம். இல்ல இது பண்ணல. இது பண்ணல. நம்ம ஏ இன்வெர்ஸ் ஓன் இன்வெர்ஸ் தான் வந்து ஏன்னு பாத்துக்கிறோம். ஏ இன்வெர்ஸ் ஓன் இன்வெர்ஸ் தான் நம்ம என்ன பாத்துக்கிறோம்? ஏன்னு பாத்துக்கிறோம். இந்த ப்ரூஃப் மட்டும் இப்ப சைடுல எழுதுறோம் பாரு. இந்த ப்ரூஃப் என்ன இப்ப சைடுல எழுதலாமா? என்ன சொல்லிக்கிறாங்கன்னு எவ்ரி எலிமெண்ட் இன் a group is own inverse அப்படிங்க எடுக்கலாம். then group must be the abelian group. சரிங்களா? அப்ப என்ன மீனிங் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? a இருந்தா a இன்வெர்ஸ் கிடைக்கும். a இருந்தா a இன்வெர்ஸ் வந்து belongs to group. ஆமா. அதனால அதாவது a ஈக்குவல் டு a இன்வெர்ஸ் அர்த்தம். ஓ a ஈக்குவல் டு b இன்வெர்ஸ் அர்த்தம். அத ஓன் இன்வெர்ஸ் சொல்லிட்டேன். இட்ஸ் ஓன் இன்வெர்ஸ். எல்லா எலிமெண்ட்டுக்கும் அதே இன்வெர்ஸ்ங்கறான். சரியா? அப்ப c ஈக்குவல் டு c இன்வெர்ஸ், d ஈக்குவல் டு d இன்வெர்ஸ். சரியா? அப்ப அப்படின குரூப்ல என்ன வேணும் உனக்கு? கம்யூட்டேட்டிவ் வரைக்கும் வேணும். அப்ப a ஸ்டார் b ஈக்குவல் டு b ஸ்டார் a ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணனும். சரிங்களா? a ஸ்டார் b ஈக்குவல் டு b ஸ்டார் a. ஆமா. அப்ப என்ன கிடைக்கும்? a இன்வெர்ஸ் ஸ்டார் b b இன்வெர்ஸ் is equal to b இன்வெர்ஸ் ஸ்டார் a இன்வெர்ஸ். கரெக்ட்டுங்களா? அப்ப மீனிங் என்ன இதுக்கு? சரி இது a ஸ்டார் b ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு என்ன? a ஸ்டார் b b இல்ல a ஸ்டார் b the whole inverse is equal to b inverse இதனோட இன்வெர்ஸ் இதுதானே. நல்லா பாருங்க இதனோட இன்வெர்ஸ் இதுதானே. இல்ல b inverse ஸ்டார் a inverse. கரெக்ட்டா? அப்ப a ஸ்டார் b இன்வெர்ஸ் யாரு? a ஸ்டார் b. கரெக்ட்டா? புரியலையா? சார் இப்பதான் சார் a ஸ்டார் b the whole inverse is nothing but b inverse. அது ஃபார்முலாடா. நான் அதை இப்ப சொல்ல போறேன். as per ஃபார்முலா படி என்ன? ரிவர்ஸ் லா. அது பேர் என்ன? ரிவர்ஸ் லா. என்ன கிடைக்கும்? b inverse ஸ்டார் a inverse. அப்ப கம்பேர் பண்ணி பாரு. b ஸ்டார் a தான அப்ப எழுதணும் நீங்க. அப்ப என்னாச்சு? a ஸ்டார் b ஈக்குவல் டு b ஸ்டார் a ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? புரியல சார். ஒரே நிமிஷம். இந்த ரெண்டு ஸ்டெப் புரியலையா? சரி இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணனும். சரி இத விட்டுருங்க. இந்த ஸ்டெப் விட்டுருங்க. இந்த ஸ்டெப் விட்டுருங்க. இத கம்யூட்டேட்டிவ் இது ப்ரூவ் பண்ணா அருமையான காட்டிக்கலாம். சரியா? இப்போ நமக்கு என்ன வேணும்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதுக்கு இன்வெர்ஸ் எடுங்க. a ஸ்டார் b ஹோல் இன்வெர்ஸ். as per ஃபார்முலா படி என்ன? b இன்வெர்ஸ் ஸ்டார் a இன்வெர்ஸ். கரெக்ட்டா? ஓ நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப LHS பண்றீங்களா? இல்ல நான் ரெண்டு ப்ரூஃப்னு சொல்லி காட்றேன். LHS எல்லாம் பண்ண முடியாது. நம்ம ரெண்டு ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ணனும். சரியா? இது என்ன லா? பை ரிவர்ஸ் லா. கரெக்ட்டா? ரிவர்சல் லா. ஓகே. பட் நமக்கு given that என்ன? என்னடா கண்ணு? a equal to a inverse, b equal to b inverse. அப்ப a ஸ்டார் b ஹோல் இன்வெர்ஸ் என்ன? b ஸ்டார் a. a equal to a inverse. அப்ப a ஸ்டார் b ஹோல் இன்வெர்ஸ் a ஸ்டார் b. கரெக்ட்டா? b equal to b inverse. அப்ப a ஸ்டார் b ஹோல் இன்வெர்ஸ் equal to அதே எலிமெண்ட் தானே வரும். a ஸ்டார் b தானே வரும். புரியுதா இல்லையா? சார் நீங்க a இன்வெர்ஸ் equal to a ன்னு எழுதுறீங்க. a equal to a inverse டா. b equal to b inverse டா. கீழ அப்ப a இன்வெர்ஸ் equal to a எழுதுறீங்க. இல்ல a ஸ்டார் b ஹோல் இன்வெர்ஸ் equal to. அதான் சார் a ஸ்டார் b நீங்க a ன்னு வைக்கிறீங்க. a ன்னு எழுதுடா கண்ணே. நல்லா அண்டர்ஸ்டாண்டிங். ஹோல் இன்வெர்ஸ் இல்ல. புரியல சார். தம்பி a இன்வெர்ஸ் equal to என்ன? a வா? கரெக்ட்டா தப்பா? அதானே கொடுத்துக்கறான். அப்ப a க்கு பதிலா a ஸ்டார் b ஹோல் இன்வெர்ஸ் போடு என்ன கிடைக்கும்? a க்கு பதிலா a ஸ்டார் b ஹோல் இன்வெர்ஸ் போடு. a ஸ்டார் b. அதுதான் சொல்லிருக்கேன் வரைக்கும். சரியா? கரெக்ட்டா? ஆனா a equal to a inverse, a inverse equal to a ரெண்டுமே ஒண்ணுதானா? ரெண்டுமே ஒண்ணுதான். அது என்ன தப்பு? ரெண்டுமே ஒண்ணுதானே. ஓ ஓகே. அப்ப இங்க கேன்சலேஷன் லா செக் பண்ணு. இது செக் பண்ணு. இது வந்து ரிவர்ஸ் லா இல்ல. இந்த ரிவர்ஸ் லாவும் இதையும் செக் பண்ணு. என்ன எழுதலாம்?
A star B is equal to B star A. அவ்வளவுதான். Oh, okay. From 1 and 2 we got. From 1, 2 we got A star B equal to B star A. Commutator law satisfied. Therefore, the given group is அப்படின்னு group. Okay? G, star Okay. அப்படின்னு group. Understand பண்ண முடியுதா? Yes, sir. இந்த ரெண்டு ஸ்டெப் எழுதுனா 5 மார்க்டா. Oh. இந்த ரெண்டு ஸ்டெப் எழுதினா 5 மார்க். Okay. ஓகேவா? வேற என்ன டவுட்? இல்ல. சரி, அடுத்து பார்க்கலாமா? சரி, இது ஆல்ரெடி இன்டர்செக்ஷன் அண்ட் யூனியன். சரிங்களா? இது உங்களுக்கு கேட்டாங்க, இன்டர்செக்ஷன் கேட்டாங்க. சரியா? சரி, இது நான் அனுப்புன நோட்ஸ்ல இருக்கா? நீ அனுப்புற நோட்ஸ்ல தான் இருக்குது. நீ அனுப்புற ஒரு 3-4 நோட்ஸ் இருக்குது, அதுல தான் இருக்குது. சரியா? இன்டர்செக்ஷனா இருந்தா என்னவோ ரெண்டுமே நீங்க எல்லா ப்ரூஃப்மே இதுல போட்டுட்டீங்களா இந்த பிடிஎஃப்ல? போட்டேன்டாங்கன்னா இந்த பிடிஎஃப் உனக்கு அனுப்பிடுறேன். இது அடிஷனல் ப்ரூஃப், இது அடிஷனல் ப்ரூஃப் உனக்கு அனுப்பிடுறேன். சரியா? இது ப்ரூஃப் கிடையாது உங்ககிட்ட. இதை வந்து நான் கொஞ்சம் எடுத்து நான் இன்சர்ட் பண்ணி அனுப்பிக்கிறேன். சரியா? இது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு போய் எழுதிடு. சரியா? வேற என்னாச்சு? மேக்ஸிமம் எழுதியாச்சு. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சொல்லுங்க ப்ளீஸ். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல லெஃப்ட் கோசெட் ஒரு क्वेश्चन அனுப்பியிருக்கேன். அது மறந்துட்டேன் எப்படி பண்ணனும்னு. இப்போ அனுப்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். பார்த்தேன். எனக்கு நான் கிளாஸ் இருக்கறனால நீ அனுப்புனத பார்த்தேன். என்னது இது உனக்கு புரியுது? நான் ஆல்ரெடி நடத்துனேன் தானே சார்? மறந்துட்டேன் சார். இப்போ என்ன வேணும்ங்கறீங்க இதுக்கு? சார் லெஃப்ட் கால் பண்ணி மட்டும் காட்டுங்க சார். ஓகே பாத்துறலாம். இது ஆல்ரெடி இருக்குதுடா. நீ எடுத்து மெட்டீரியல் எடுத்து பார்த்தீங்கன்னா டக் டக்னு முடிச்சிடலாம். சொல்றா கண்ணு. லெஃப்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் யாருக்கு? 0 க்கு 2 க்கு வேணும். கரெக்ட்டா? அது ஆமா, அது வந்து क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ 0 + h கண்டுபிடி. இப்போ என்னது? இது லெஃப்ட் கோசெட் ஃபார்முலா வந்து AH A + 4H. ஓகே, தப்பா எழுதிக்கிறோம். A capital H equal to A small h, where A H belongs to and H belongs to capital H. சரியா? ஓகே. இப்போ A வந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு பாரு எவ்ரி A பாரு. அப்ப எல்லா A க்கு செக் பண்ணு. இதெல்லாம் A ஓட எலிமெண்ட். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் A வந்து 0வா? 0 + h is equal to 0 + 0. 0 + 2. ஓகே. 0, 2. அப்ப இதெல்லாம் இது கட்சி 1 + h is equal to 1 + 0 1 + 2. அப்ப என்னது? 1, 3. கரெக்ட்டா? 2 + h equal to 2 + 0 2 2 + 2 4 வந்து இல்ல. 4 கரெக்ட்டா? அப்ப இது 0 + h. 4 வந்து அந்த இதுல இருந்து எடுக்கணுமா? அந்த மாடலோட கிளாஸ்ல இருந்து எடுக்கணும். கிளாसेस ஆமா, மறந்துட்டா. கரெக்ட்டா? 3, 1 அப்ப 1. ஓகே. 1, 3. இது 1, 3 னா 1 + h. அப்போ மொத்தமா எத்தனை லெஃப்ட் கோசெட் வந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா 0 + h equal to 2 + h. அப்போ ரெண்டு கோசெட், ரெண்டு யூனிக் லெஃப்ட் கோசெட் வந்திருக்கு. ரெண்டு வந்து நான் ஐடென்டிக்கல் இருக்கு. கரெக்ட்டா? ஏன் ரெண்டு? ஆமா, ரெண்டு ஈக்குவல், ரெண்டு நான் ஈக்குவல். கரெக்ட்டா? இல்ல 3 + h is equal to 1 + h. ஆமா, ஆனா 3 + h not equal to 3 + 0 + h not equal to 3 + h. ஓகே, இது ரெண்டு நாட் ஈக்குவல் இல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? ஓகே, டன். கிளியரா? அந்த ரெண்டு தியரம் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டாங்க. இன்னொரு லெஃப்ட் கோசெட் ரைட் கோசெட் பேஸ் பண்ணி ரெண்டு தியரம், லக்ராஞ்சி தியரத்துக்கு முன்னாடி ரெண்டு தியரம் இருக்கும் பாரு. ஓகே சார். அந்த இன்சர்ட் பண்ற ப்ரூஃப் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது. அதையும் இதுலயே ஆட் பண்ணிருங்க சார். நான் மொத்தமா இந்த PDF மட்டும் வச்சு படிச்சுக்கிறேன். சரி, செகண்ட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சுக்கோ. ஈஸியா மார்க் எடுத்தலாம், காம்ப்ளெக்ஸ் மாதிரி பண்ணிராது. சரியா? இத இன்சர்ட் பண்ணிரு. இது ப்ரூஃப் இருக்குதா எனக்கு தெரியல. இதுக்கு ப்ரூஃப் இருக்குது, PDF ல இருக்குது. ஆல்ரெடி நான் எடுத்ததுல வந்து இன்னொரு ப்ரூஃப் இருக்கும். இது ப்ரூஃப் இன்சர்ட் பண்ணிர பாத்துக்கோ. சரியா? அதாவது உங்க சார் எடுத்தாருதான்டா கண்ணு. அந்த சார் லக்ராஞ்சி தியரத்தோட ப்ரூஃப் இருக்குல்ல, அந்த ப்ரூஃப் வந்து ஃபர்ஸ்ட் தியரத்தோட ப்ரூஃப். அதை எடுத்து நீ இப்போ இன்சர்ட் பண்ணினா போது. நான் இப்போ நம்ம எடுத்த எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் இன்சர்ட் பண்ணி போட்டாலும் ஓகே. சரியா? ஓகே சார். மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 3 ப்ரூஃப் உள்ள இன்சர்ட் ஆகும். சரிங்களா?
படிச்சிடலாம்ல. தீரம்னா அப்படியே எழுதிடு. தீரம் அப்படியே எழுதிடலாம். ஒரு லைன் மாத்திடாத. அதை 2-3 டைம் எழுதி பார்த்துன்னு சொன்னேன். சரியா? ஓகே. வேற என்னாச்சு? இதெல்லாமே உனக்கு பிடிஎஃப் மாத்தி அனுப்பிடுறேன். நான் இதுல இருக்கிறது மட்டும் படிச்சுக்கிறேன். லக்ராஞ்சி படிச்சுட்டு போய்க்க. ஆல்ரெடி அங்க வந்து டைரக்டா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நாம ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. உனக்கு வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கூட கேட்கலாம். சரியா? ஓகே.